இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கொலை கொதிக்குது. இவங்களுக்கு ரத்தம் ஓடுதால மூத்திர ஓடுதானே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம சொத்தை தின்னுக்கிட்டு நமக்கே வின வைக்கிறாங்கன்ற மாதிரி திருப்பூர் மாவட்டத்துல தமிழ் தொழிலாளிகளை கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வட மாநிலத்தை சேர்ந்து கொடூரமா தாக்கி அவரை வெட்டி காயப்படுத்திட்டாங்க. அதோடைய விஷயம் என்னன்னு போலீஸ் விசாரிச்சிருக்காங்க. திருப்பூர் தமிழ்நாட்டுல இருக்கா வட மாநிலத்துல இருக்கான்றதே ஒரு கேள்வியா இருக்கு. அந்த ஊர் மக்கள் பதிவு தமிழங்களாவே இருந்தாலும் தமிழங்க வந்து வாழ வைக்கிறாங்க, வந்தவங்க நமக்கு வந்து இடம் கொடுக்குறாங்கன்ற ஒரு நன்றி உணர்வு இல்லாம இந்த வட மாநிலத்தவங்க எப்பயுமே தமிழர்களுக்கு துரோகம் அடிக்கிறவங்க இருக்காங்க. இவங்க மட்டும் இல்ல, இவங்க ஆள்ற ஆளுங்கட்சிகளும் அப்படியே நினைக்கிறாங்க. பெங்களூர் அசாமுக்கு போற வழியில ஒரு ரயில்ல வந்து ஒரு சுண்டலிக்கிற ஒரு அம்மா, அந்த அம்மா வயசு கூட, அதாவது படுத்துக்கொண்டே போற ஸ்லீப்பர்ஸ் பெட்டியில ஏறின ஒரே காரணத்துக்காண்டி அங்க ரயில்வே துறையில வேலை பார்க்கறவங்க எல்லாரும் அந்த அம்மா மானபங்கப்படுத்தி சேடியை உருவி அடிச்சு துன்பப்படுத்தி அந்த அம்மா பார்த்தாலே ஒரு பெத்த தாய் நம்மளுடைய அம்மாக்க மாதிரி இருக்கு. ஆனா கொஞ்சம் கூட ஒரு ஈரம் இல்லாம ஒரு வெறி ஸ்டைல் இவங்க கிட்ட பார்க்கும்போது இவங்க மாநிலம் இப்படி இருக்கும். நான் தமிழ்நாட்டுல பிறந்தது பெருமையா நினைக்கிறேன். ஒரு சுண்டல் வித்திருக்க ஒரு பொம்பளை அடுத்த ஸ்டாப்ல அடுத்த ஜங்ஷன் வந்து இறங்கினா அது அடுத்த ஸ்டேஷன் மாறி போயிடாது. தப்பா ஏறிச்சா இல்ல எதனால ஏறிச்சு என்ன எதுக்காண்டி அப்படி நடந்துச்சுன்னு தெரியல. கொடூரமா தாக்கி ஒரு தாய் காலில் தொட்டு கும்புறா, கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாம பார்க்கவே நமக்கு அப்படி ரத்தம் கொதிக்குது. அதெல்லாம் வீடியோ எடுக்கிறான், அதை தட்டி கேட்க கூட ஒண்ணு மாட்டியா. இவங்க தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள வந்து நம்ம ஆட்சி பண்ண அப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. இப்படி நாளுக்கு நாள் இந்த வட மாநிலத்தினுடைய இம்சையா இருக்கட்டும், இதுல வந்து தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபி வந்து மாற்றம் நடக்கும் மயிர் இதெல்லாம் பார்க்க வெறுப்பா இருக்கு. தமிழ்நாட்டுல வந்து கடுமையான சட்டம் எடுக்கணும். திருப்பூர்ல வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். திருப்பூர்ல நடக்கிறதுக்கு தொழிலாளிகள் மட்டும் காரணம், முதலாளித்துவம் காரணம். ஏன்னா தமிழ்நாட்டுல தமிழனை வேலைக்கு போடாம வட மாநிலத்துல கொண்டு வந்து வேலைக்கு போட்டது இந்த திருப்பூருடைய முதலாளி. ஏன்னா குறைஞ்ச சம்பளத்துக்கு நீண்ட நேரம் வேலை பார்க்கறேன் தமிழனுக்கு வந்து ஒரு சரியான அங்கீகாரம் கொடுக்காம மரியாதை கொடுக்காத நிலவரம் இன்னைக்கு அவங்க இறங்கி அடிச்சதுக்கான ஒரு விஷயம். இங்க வந்திருக்கிற முதல்வர் அவர்கள் இதை மாற்றுவாரா? கண்டிப்பா அந்த நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுப்பாரா? இது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க.